உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். கண்ணனையே மனம் முடிக்க வேண்டி ஆயர்வாடியில் வாழ்ந்த கோபிகைகள் போல் ஆண்டாள் தன்னை பாவித்து கொண்டு பாவை நோன்பு நிற்கின்றாள். 30 நாட்கள் நோன்பு தன் தோழிகளோடு நிற்கின்றாள். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் வீதம் மார்கழியில் 30 பாடல்களை நமக்கு தருகிறார். திருப்பாவை என்ற நூலாக நமக்கு தந்துள்ளார். அந்த வகையில் இன்று 2வது பாடலை அனுபவம் செய்ய உள்ளோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். நோன்பு நூற்கின்ற பொழுது எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தன்னோடு பாவை நோன்பு இருக்கும் பெண்களுக்கு சொல்லித் தருகிறாள். செய்யக்கூடியதாக எதை சொல்கிறாள்? பையத்துயன்ற பரமனடியே பாடுங்கள், நாட்காலை நீராடுங்கள், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, அதாவது தர்மம் செய்கின்ற பொழுது பெறுபவர்கள் போரும் என்று சொல்லும்படியாக தர்மத்தை செய்து என்று சொல்கிறார்கள். செய்யக்கூடாதது எது என்று சொல்கிறார் பாருங்கள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யக்கூடாதது என்று எது என்று நம் ஆன்றோர்கள் சொன்னதை நாம் செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம் என்று சொல்கிறார். அதாவது புறம் பேசுவதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார். உணவு கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இரண்டும் ஒரு விரதத்திற்கு இன்றியமையாதது என்பதை ஆண்டாள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஏலோர் எம்பாவாய், அதன் பொருளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏல் என்றால் கேள் என்று பொருள், ஓர் என்றால் பின்பற்று என்று பொருள், எம்பாவாய் என்றால் விக்கிரக வடிவில் உள்ள நாராயணனை குறிக்கின்றது. கேள் பின்பற்று, நாராயணனை பின்பற்று என்பதையே விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டாள் முதல் பாசுரத்தில் நாராயணன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி சொன்னால், நமக்கு யார் மோட்சம் தருவார் என்று சொன்னால், 2வது பாசுரத்தில் பையத்துயன்ற பரமனனை பாடவும், நாம் எதை நோன்பு கொண்ட போது செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஆசிரியரைப் போல தன் தோழிமார்களுக்கு சொல்லித் தருகிறார். அன்பர்களே, பல தடவை பாடிய பாட்டுதான், கேட்ட விளக்கங்கள் தான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் பாடுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் நாம் ஆண்டாளின் பின் பாடிச் செல்வது போல்